அனைவருக்கும் இனிய அன்பு கலந்த வணக்கங்கள். உங்கள் ஜோதிடர் பண்டிட் செந்தில்குமார். இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது ஞாபக சக்தியும் அதிகரிக்க, நினைத்த காரியம் வெற்றி அடைய எப்படி அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணாதிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒருவருக்கு அதிக ஞாபக சக்தி வர வேண்டும், அடுத்தது பாத்தீங்கன்னா நினைத்த காரியத்தை வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னா அந்த பாவம் எதுன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் பாவம். உங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியதான் ஞாபக சக்தி அதிகரிக்க, நுண்ணறிவு திறன், இது அனைத்தும் குறிக்கக்கூடியதான் 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தை நீங்க இயக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு நினைத்த காரியம், ஞாபக சக்தி அதிகரிக்கும். இப்போ ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருச்சுன்னா நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு சரியா அமையாது. அதே மாதிரி ஞாபக சக்தி குறைந்து விடும் அந்த ஜாதகருக்கு. அப்போ இதுக்கு என்ன சார் வழிமுறை அப்படின்னா, இப்போ 5ஆம் அதிபதி 12ல போய் இருந்துச்சுன்னா அவர் எந்த காரியம் நினைச்சாலும் நடக்காது. ஒரு விஷயத்தை நினைச்சா அவர் மறந்துடுவார். ஸோ இது எப்படி இயக்குறது அப்படின்னா, 5ஆம் அதிபதி 12ல இருந்தா 12ஆம் இடங்கிறது என்ன? 12ஆம் இடங்கிறது நம்ம காலிலே போறல செப்பலை குறிக்கக்கூடிய பாவம் 12ஆம் பாவம். அப்போ நீங்க செப்பலை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருங்க. நல்லா காஸ்ட்லியான விலை உயர்ந்த செப்பலை நீங்க பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா அந்த 5ஆம் பாகம் இயங்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், ஒரு நிர்வாகத்தில் நடத்தக்கூடிய திறமை உங்களுக்கு உருவாகும், உங்களுக்கு நுண்ண அறிவுத்திறன் உருவாகும். அப்ப இவ்வாறு நீங்க இயக்க வேண்டும். அடுத்தது பார்த்து போனீங்கன்னா 5ஆம் அதிபதி 12ல இருந்தாலும் கூட நாம தூங்கக்கூடிய கட்டிலை குறிக்கக்கூடிய பாகமும் 12ஆம் பாவம். அப்போ நல்ல காஸ்ட்லியான பெட்டு வாங்கி போட்டு படுங்க. அப்போ 5ஆம் பாவம் இயங்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்க போய் பெட்ல படுத்துட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த காரியம் சீக்கிரம் நடக்கும். அதே மாதிரி நீங்க போய் பெட்ல படுத்துக்கிட்டு ஒரு விஷயம் யோசனை பண்ணி அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியம் உங்களுக்கு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்ப இவ்வாறு அந்த கிரகத்தை எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தை நீங்க இயக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு பலன் அளிக்கும். சரிங்களா? இவ்வாறு தான் நீங்க இயக்க வேண்டும். 5ஆம் பாவம் தான் நம்ம நுண்ணறிவு திறன், நினைத்த காரியம் வெற்றி கிடைக்கக்கூடிய பாவமும் 5ஆம் பாவம். நினைவாற்றல் அதிக கொடுக்கக்கூடியது 5ஆம் பாவம். ஸோ இவ்வாறு 5ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தை இயக்குங்க. கண்டிப்பா உங்க வாழ்வில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சரிங்களா? நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளவும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.